தமிழக இளைஞர்களுக்கு பிராந்திய அடிப்படையில் மத்திய அரசு பணியிடங்களில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு மத்திய மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன ஊழியர்கள் பேரணி. தூத்துக்குடியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன மாநில பிரதிநிதித்துவ மாநாடு 5, 6 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடியில் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு காலிப்பணி இடங்களில் தமிழக இளைஞர்களுக்கு பிராந்திய அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியை வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார். வருமான வரி ஊழியர் சம்மேளனம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சர்க்கிளுடைய 14வது பிரதிநிதிகள் மாநாடு இன்று ஜனவரி 5 மற்றும் 6 தேதிகளில் தூத்துக்குடி நகரிலே ஏவிஎம் மகாலில் நடைபெறுகிறது. மாநாட்டிற்கு முன்பாக சுமார் 1000 பேர் கலந்து கொள்ளும் ஒரு மாபெரும் பேரணி நடத்துகிறோம். இந்த பேரணி மூலம் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் வழங்க கோரி இந்த பேரணியை நடத்துகிறோம். முக்கிய தீர்மானமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞர்களுக்கு ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் என்ற பெயரில் பிராந்திய அடிப்படையில் மத்திய அரசு வேலைகளை வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வெளியிட்டோம்.